சன்னா மசாலாவும் சோளா பூரியும் செஞ்சுருவோமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நெய், சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியும் மிக்சர் ஜாரில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு, கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தேவையான சன்னா மசாலாவையும் போட்டுட்டு, உப்பையும் போட்டு பயங்கரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, டீ டெகாக்ஷன் வந்து ஒரு அரோமாக்காகவும் கலர் ஃப்ளேவருக்காகவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு டீ பவுடரையும் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அதையும் தூக்கி உள்ளே ஊற்றி சன்னாவை ஊற வச்ச தண்ணியோடு தூக்கி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுங்க. அந்த கேப்பில் நம்ம சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு கன்சிஸ்டன்சிலேயே வந்துட்டு நம்ம மைதா மாவை பசைஞ்சு வச்சுக்க போகிறோம். லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி அண்ட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பூரி பதத்துக்கு அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பரத்தி எண்ணெய் சூடானதை அதை தூக்கி உள்ளே போட்டு நல்லா உப்பி எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு கை நிறைய கொத்தமல்லி போட்டு செஞ்சு பாருங்கள், சும்மா செமையாக இருக்கும்.